கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. ஆம், இந்த வசனமும் ஒரு தாவீதின் விண்ணப்பமாயிருக்கிறது. இந்த ஜெபத்தை நாம் எல்லாரும் அனுதினமும் நம்முடைய ஜெபத்திலே ஏறெடுக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நம்பி காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் கைவிடவும் மாட்டார். அவருக்கு நம்மை வெட்கப்படுத்தவும் தெரியாது, நம்மை கைவிடவும் தெரியாது. ஏன்னா அவர் அன்பு நிறைந்த தேவன். நாம் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு காத்திருப்பதையும், எந்த பிரச்சனை, போராட்டம், கஷ்டங்கள், கண்ணீர் எது வந்தாலும் கர்த்தரை மாத்திரம் நாம் நம்பி இருக்கும் போதும், நாம் அது மாதிரி எல்லா இடத்திலும் நம்ம எங்கு சென்றாலும் நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்வதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது. நாம் வெட்கப்படாது இருந்தோம்னா கர்த்தர் நம்மை ஒரு இடத்திலும் வெட்கப்பட விட மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். வேதத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தானியேல் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தார். அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக ஜெபிப்பார். பலகணிகளை திறந்து வைத்து கைகளை உயர்த்தி அவர் ஜெபம் செய்வார். அவருக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி, முகாந்திரம் இல்லாமல், எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, தானியேல்கிட்ட எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அநேகர் எழும்பி அவரை குற்றப்படுத்தும்படியாய் அவருடைய ஜெபத்தை மாத்திரம் பார்த்து, இவர் ராஜாவை வணங்க மாட்டாரு, ராஜாவுடைய கட்டளையை மீறி ஜெபம் செய்கிறாருன்னு குற்றப்படுத்துறதுக்காக காரணம் தேடினார்கள். அப்படிப்பட்ட காரணமும் வந்தது. ராஜாவை தவிர வேற எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பத்திரத்துக்கு கையெழுத்து ஆன பிறகும் தானியேல் தான் செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபம் செய்தார். அவரை எப்படியாவது வெட்கப்படுத்தி அவரை நிர்மூலமாக்கணும்னு நினைச்ச சத்துருக்கள் அவரை தூக்கி சிங்கக்கபில போட்டாங்க. சிங்கக்கபில போட்டாலும் தானியேல் ஜெபம் செய்தார். தானியேலை கர்த்தர் வெட்கப்படவும் விடலை, அவரை கைவிடவும் விடலை. ஆனால் தானியேலுக்கு விரோதமாக முகாந்திரம் இல்லாமல் அவரை பகைத்து சிங்கக்கபில போட ஆலோசனை பண்ணினார்களே, அவர்களே வெட்கப்பட்டு போனார்கள். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்கிறபடி கர்த்தரை நாம் அனுதினமும் தேடவும், அவரை ஜெபிக்கவும், அவரை துதிக்கவும், அவருடைய வசனங்களை நாம் தியானிக்கும் போதும், ஒரு நாளும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளவோ பெருவெள்ளம் போல பிரச்சனை வந்தாலும், கலக்கங்கள் இருந்தாலும், பயங்கள் இருந்தாலும், முகாந்திரம் இல்லாமல் நமக்கு விரோதமாக சத்ரு அநேகரை எழுப்பி கொண்டு வருவான். என இயேசுவின் பிள்ளைகள் என்றாலே அநேக சத்ருக்கள் முகாந்திரம் இல்லாமல் நமக்கு எழும்புவார்கள். யார் எழும்பினாலும் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். தானியேலை உயர்த்தினார். அவருடைய காரியத்தை ஜெயமாய் மாற பண்ண தேவன் நம்முடைய காரியங்களையும் ஜெயமாய் மாற பண்ணி நம்மையும் உயர்த்துவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் தகப்பனே ராஜா, அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை தகப்பனே ஒரு நாளும் கர்த்தாவே எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவோ உலகத்திற்கு முன்பாகவோ நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவரீர் அப்பா, நீரே எங்கள் தேவன் என்றும், நீரே எங்கள் அடைக்கலம் என்றும், நீரே எங்கள் துருகம் என்றும் நாங்கள் நம்பிக்கையாய் உமக்கே காத்திருக்கும்படி கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்களே தகப்பனே, பகைக்கிற சத்துருக்களை வெட்கப்பட்டு போகும்படியாய் ராஜா தேவரீர் எங்கள் முகங்களை பிரகாசமடைய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு அது லேசான காரியம் தகப்பனே. எங்கள் முற்பிதாக்கள் உம்மை நம்பி இருந்தார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே அப்பா. நாங்களும் உம்மை நம்பி இருக்கிறோம். எங்கள் முகங்களை தேவன் பிரகாசிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போற கிருபைக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.